உடலுக்கு தேவையற்ற கொழுப்பு கொலாஜன் அளவை குறைக்கும் பண்பு காபியில் உள்ளது. எனவே அளவாக காபி குடிப்பது சிரோசிஸ் எனப்படும் கல்லீரல் சேத நோயின் தாக்கத்தை குறைக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மருத்துவர்கள் நடத்திய ஆய்வு ஒன்றில் கிரீன் டீ குடிப்பவர்களுக்கு கல்லீரல் பிரச்சினைகள், கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. திராட்சை பழங்களில், குறிப்பாக சிவப்பு, ஊதா நிற திராட்சைகளில் பல்வேறு நன்மை பயக்கும் தாவர கலவைகள் உள்ளன. இவை உடல் திசுக்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும், வீக்கத்தை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. சப்பாத்தி கள்ளியில் காணப்படும் சிவப்பு நிற பழங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உதவும் பழங்கள் ஆகும். மேலும் இந்த பழங்கள் உடல் காயங்கள், சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது. நைட்ரேட்டுகள் மற்றும் பீட்டாலைன்கள் ஆகியவற்றின் சிறந்த மூலமாக பீட்ரூட் சாறு உள்ளது. இந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதயம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. கடல் உணவுகளில் பெரும்பாலானவை ஒமேகா-3 வகை கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தவை. குறிப்பாக மத்தி மீன், சால்மன் மீன், கானாங்கழுத்தி மீன்கள் ஆகியவற்றை சாப்பிடுவது கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. புரோக்கோலி, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் போன்ற பச்சை இலை காய்கறிகள் அதிக நார்ச்சத்து கொண்டவை. நம் உணவில் இவற்றை சேர்த்துக் கொள்வது கல்லீரலில் ஏற்படும் கட்டிகளை தடுக்க உதவுகிறது. ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு, வைட்டமின் இ, ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்துள்ளது. இவை இதயம் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்களில் இருந்து நம்மை காக்க உதவுகிறது.